Hi students, now இப்போ exercise 2.5 problem number 13 பார்க்க போறோங்க. chapter 2 numbers and sequencesல question என்னன்னா, in a winter season let us take the temperature of Ooty from Monday to Friday to be in arithmetic progression. So temperature from Monday to Friday record ஆயிருக்கிறது வந்து arithmetic progressionல இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே the sum of the temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ டைரக்டாக சொல்யூஷன் போயிடலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா let the temperatures in Ooty from Monday to Friday are a minus t, a plus t, a plus 2d, a plus 3d நம்ம எடுத்துக்கிறோம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொன்னாங்காட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா, இப்போ மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னா ஜென்ரலாக இது மண்டேவோட டெம்பரேச்சர், இது டியூஸ்டேவோட டெம்பரேச்சர், இது வெனஸ்டேவோட டெம்பரேச்சர், இது தேர்ஸ்டே, அப்புறம் இது ஃப்ரைடே. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு நம்ம எப்படி நம்ம இந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கலான்னா, அவங்க என்ன க்ளூ கொடுத்துருக்காங்கன்னா the sum of the temperatures from Monday to Wednesday is 0 degree C. ஸோ மண்டேலேருந்து வெனஸ்டேக்குள்ளார இருக்கிற இந்த sum of the temperatures வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ sum of the temperatures from Monday to Friday is 0 degree Celsiusனா a minus d plus a plus a plus d is equal to 0ன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகி 3a is equal to 0. இதில் நமக்கு என்ன கன்க்ளூட் ஆகுது, ஏயோட வேல்யூவே 0 தான். நெக்ஸ்ட் டியோட வேல்யூ கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெட்னஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். ஸோ வெட்னஸ்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 டிகிரி செல்சியஸ் வருங்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius, which means a plus d plus a plus 2d plus a plus 3d is equal to 18 degrees Celsius. So எழுதிடலாங்களா, a plus d plus a plus 2d plus a plus 3d is equal to 18. So 3a d plus 2d 3d 3d plus 3d is 6d. 6d is equal to 18. a ஓட வேல்யூ 0 இல்லைங்களா, ஸோ 6d is equal to 18 since a is equal to 0. ஸோ 6d is equal to 18னா d ஓட வேல்யூ என்னதுங்க, 18 by 6 which is equal to 3. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, டியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 0 கிடைச்சிருச்சிங்களா. அதை வந்து நம்ம அந்த ஜென்ரலாக எழுதியிருக்கோம் இல்லைங்களா, 5 கன்சிக்யூட்டிவ் டெம்பரேச்சர்ஸ், அந்த டெம்பரேச்சர்ஸில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் the temperatures that are in arithmetic progression. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 5 டெம்பரேச்சர்ஸ் எடுத்து எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்க. ஏயோட வேல்யூ வந்து 0 அண்ட் டியோட வேல்யூ வந்து 3. ஸோ 0 minus 3 0 0 plus 3 0 plus 2 into 3 0 plus 3 into 3. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு minus 3 degree Celsius இது 0 degree Celsius again 3 degree Celsius 6 degree Celsius 9 degree Celsius. இதுதான் 5 நாளைக்குள்ள டெம்பரேச்சர்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏயோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு -3, உங்களுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஓகேங்களா, 3 டிகிரி செல்சியஸ். ஸோ இதாங்க இதோட சொல்யூஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.